எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல ரொம்ப ஹெல்த்தியான கேரட்டு, பாதாம் பருப்பு 2மே சேர்த்து கீர் பண்ண போறோம். ஒரு 1/2 லிட்டர் பால், ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 15 பாதாம் வச்சுண்டு குறைச்சலான வெல்லமோ, சர்க்கரையோ சேர்த்து இந்த ஹெல்த்தியான கீர் பண்ணலாம். எல்லா வயதினருமே குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான இந்த கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கேரட்டும் பாதாமும் சேர்த்து கீர் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 12, 13 பாதாம் ஊற வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட், ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். முதல்ல பாதாம்லேருந்து தோல் எடுத்துக்கலாம். கேரட்லேயும் தோல் எடுத்துகிட்டு துருவிக்கலாம். இந்த 2 ப்ராசஸும் முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த துருவி வச்சுருக்கிற கேரட்டு, இது கூட தோல் எடுத்து வச்சுருக்கிற அந்த 15 பாதாம். பாதாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இது 2யுமே நம்ம குக்கர் ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால், மொத்தம் 1/2 லிட்டர் பாலில் ஒரு 100 ml பால் நம்ம சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ நான் சேர்க்குறேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கலர் பார்க்குறதுக்கு அந்த பாதாம் பால் கலரில் இருக்கும். அதுக்காக இதை சேர்த்துருக்கேன். சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வேக விடலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் எடுத்து வெளியே பார்த்தீங்கன்னா அந்த குங்குமப்பூவும் சேர்ந்து நல்ல கலர் கொடுத்துருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியோ பாலோ சேர்க்காம அந்த வேக வைக்கிறப்ப இருந்த அந்த 100 ml பாலோடு சேர்த்து நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். ஆல்ரெடி வெந்ததுனால ஒரு பச்சை வாசனையும் இருக்காது. இன்னொரு 300 ml பால் இப்போ நான் வாணலியிலே சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு சேர்க்குறேன். இந்த பாதாம் பால்லாம் பெரிய வாணலியில் கடைகளில் விற்கிறப்ப பார்த்திங்கன்னா மேலே அப்படியே அந்த சாரப்பருப்பு அழகாக வெந்துட்டு மேலே மிதக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீரன்ஸ் நல்லாயிருக்கும். வெறும் பாதாங்கீருன்னு இல்லாமல் அதோட கேரட்டும் போட்டிருக்கோம். உடம்புக்கு நல்லது. குழந்தைங்க இதை சாப்பிட்றப்ப அங்கங்கே உங்களுக்கு குடிக்கிறப்ப க்ரன்ச்சியாக கிடைக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அரைச்ச அந்த கேரட்டு, பாதாம் விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுவும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இல்லையா? இந்த கேரட்டும் வெந்ததுனால ரொம்ப பச்சை வாசனை இருக்காது. 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சுண்ட காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச அந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேரட்டு, பாதாமோட அந்த விழுது இருக்குது. இன்னொரு 100 ml மொத்தம் 500 ml உங்களுக்கு சரியாக போச்சு. 1/2 லிட்டர் பால் மொத்தமாக எடுத்துன்னு இருக்கேன். அந்த ஜாரில் கொஞ்சம் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு கொதி வந்தால் போதும். இதுக்கு நான் இப்போ சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். கரெக்டாக 6லேருந்து 7 டீஸ்பூன் சர்க்கரை வச்சுக்கலாம். இது வந்து தாராளமாக ஒரு 200 ml டம்ளரில் பார்த்திங்கன்னா 4 பேர் குடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சர்க்கரை போட்டுட்டா சர்க்கரை இல்லாமல் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கலாமா? தாராளமாக நீங்கள் சேர்த்து செய்யலாம். கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் அதை டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் 5லேருந்து 6 டீஸ்பூன் இதே அளவுக்கு வெல்லம் சேர்க்க போகிறீங்க, நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறீங்கன்னா அதை அந்த பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி இது கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு அந்த பாலும் வெல்லமும் சேர்ந்த மிக்ஸை சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்தா அடுப்பை நிறுத்திட்டு அந்த பாலும் வெல்ல கரைசலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடிலாம் சேர்த்துட்டு இப்போ இதை சூடாகவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் குடிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டது பார்த்திங்கன்னா நம்ம வேணும்னா திரும்பவும் நம்ம பாத்திரத்தில் எடுத்துட்டு அதை வந்து கேஸ் அடுப்பில் டைரெக்டாக சூடு பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக சாப்பிட்லாம். ஆனால் அந்த வெல்லம் சேர்த்துறத நீங்கள் சூடு பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த கேரட் கீர் இருக்கிற பாத்திரத்தை வச்சு வெந்நீர் மூலியமாக தான் சூடாகணும். அப்போ தான் உங்களுக்கு திரிஞ்சு போகாமல் இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த வெல்லம் சேர்க்குறப்ப இதை கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், கடைசியாக நான் அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள் வீவர்ஸ், ஒரு ஹெல்த்தியான கீர் பண்ணியிருக்கோம். பால் பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள், நான் கார்னிஷ்க்கு கொஞ்சம் பாதாமை சிப்ஸு துருவி போட்டிருக்கேன். பிஸ்தா கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் குங்குமப்பூ போடுறேன். இதெல்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு வேண்டிய முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பால், கேரட்டு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, சர்க்கரையோ வெல்லமோ இந்த மாதிரிலாம் நம்ம போடுறப்ப வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும், செய்யணும்னு தோணும். உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக இதே மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பால் வந்து கால்சியம் நிறையா இருக்கிறதுனால பால், தயிர், பன்னீர்லாம் அதுவும் வயசானவங்க கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறப்ப கண்டிப்பாக நிறைய சேர்த்துக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கும் கேரட்டும் ரொம்ப நல்லது. அதனால் எப்போல்லாம் முடியுமோ
இந்த மாதிரி கீரை அடிக்கடி செய்யுங்க. வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா, சாப்பிட வந்தாங்களோ இல்லை ஜஸ்ட்டு நம்ம ஒரு காஃபி, டீக்கு பதிலாக இந்த மாதிரி பாதாம் கீர் செய்யலாம். பாயசம் அப்படின்னா அதிக அளவு சர்க்கரை, அதிக அளவு வெல்லம் சேர்ப்போம், நெய் சேர்ப்போம். ஆனால் இந்த கீரில் பார்த்திங்கன்னா குறைச்சலான அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மேலே பால் ஏடு நல்லா நிற்கும். சொசைட்டி பாலாக இருந்தால் நல்லா நிறைய பால் ஏடு நின்றுருக்கும். இப்போ பேக்கெட் பால் அப்படிங்கிறனால குறைச்சலாக தான் உங்களுக்கு பால் ஏடு இருந்தது. இருந்தாலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவசியம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.